ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவாக பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகத்தை பற்றி பைரவி ரொம்பவே தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா ஆறுமுகத்தை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லிட்டு இருக்காங்க. அன்னபூரணிக்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, ஆறுமுகம் நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி. அப்போ ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க ஆறுமுகம். உண்மையிலே பைரவி நீ என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்க, நீ நம்பிட்டு இருக்கிற சஞ்சய் வந்து நல்லவனே கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன்றாங்க. நீ அவனை நம்புற என்ன நம்ப மாட்டேங்கிறன்றாங்க. இங்கே பாரு, இனிமேலும் வந்து அத்தை என்னால் உங்கள் பையன் ஆறுமுகத்து கூட வாழ முடியாது. இப்படி ஒரு மனுஷனோட எப்படி வாழ முடியும்? விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம். அவரை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க, என் அப்பா அம்மாக்காக வாழ்ந்தேன். அப்புறம் 2வது ரீசன் வந்து உங்களுக்காக வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னைக்கு என்னுடைய நடத்தையவே வந்து சந்தேகப்படுற அளவுக்கு வந்துட்டாங்களோ, அப்படி ஒருத்தர் இனி எனக்கு வேண்டாம், அப்படி ஒருத்தர் கூட வாழவும் முடியாதுன்றாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பைரவி. ஏன் பைரவி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, சொல்றது கேளு. தப்பா புரிஞ்சுட்டு இருக்க? நான் தப்பா புரிஞ்சுக்கல ஆரம்பம், சரியா புரிஞ்சிருக்க. இப்பதான் நீ யாரு என்னன்றது எனக்கு தெரியுதுன்றாங்க. இனிமேல் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டான்றாங்க. பைரவி நீ சொல்ற மாதிரி உனக்கு ஆறுமுகத்துக்கும் நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்றாங்க. பெரியம்மா, ஆறுமுகம் சொல்றானா கொஞ்சம் யோசிக்கலாம். சஞ்சய் சந்தேகப்பட சொல்றீங்களா சிவான்றாங்க. நான் அப்படி சொல்ல வரல, சஞ்சய் சந்தேகப்பட சொல்லல. ஆனா ஆறுமுகம் தப்பானவனு இல்லைல்ல, அவன் எந்த பொண்ணும் இப்படி பேச மாட்டான்றாங்க. அம்மா, இதே மாதிரிதான் வள்ளி விஷயத்துலயும் நீங்க ஆறுமுகத்தை சந்தேகப்பட்டீங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல ஆறுமுகம் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாங்க. பெரியம்மா கொஞ்சம் யோசிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அன்னபூரணி நீ என்ன பண்ண போறாங்க? தான் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல தான் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, என்னதான் அன்னபூரணியும் முடிவெடுக்க போறாங்கன்றத அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.